வணக்கம் சார். குட் மார்னிங். தினந்தோறும் அரசியலை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அரசியல் பதிவுகளை நாங்க தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2021 மேல இருந்து இப்ப நடக்கிற திமுக ஆட்சியின் சாதனைகளை பற்றி சொல்லுங்க. சாதனை அப்படி மொத்தமா உண்மையிலே வேதனையா இருக்கு. இவர் ஆட்சியில நல்ல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றதை விட கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால அந்த சாதனை சொல்லவே தேவை. நிறைய வேதனைகள் எக்கச்சக்கமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமைகள், படுகொலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு திமுக காரங்க ஒரு மாணவியை பாலை வன்கொடுமை பண்ணி தமிழகம் ஃபுல்லா அது எல்லா பேப்பரும் டிவியிலும் வந்து எப்படி அந்த மாணவியை பாதிப்படாத அதை பார்த்துருப்பீங்க. அதே போல திமுக நிர்வாகி தெய்வச்செயல் அவர் பேர். அவர் ஒரு பள்ளி மாணவிய பாலியல் துறையில அவர் தள்ள பார்த்தார். கோவையில ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சு அது படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணும் முடித்த ஒரு ஆணும் இருவரும் அங்க தனிமை பேசிட்டு இருக்கும்போது 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் அந்த இளைஞனை அடித்து துரத்திட்டு அந்த மாணவி அதை கடத்தி கொண்டு போய் அவங்க என்ன பண்ணாங்கன்றத எல்லா பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடந்தது. அரசு பதிவேட்டின்படி 6999 சிறுமிகள் இதுவரை பாலியல் பலாத்காரம் 2021 இருந்து பண்ணப்பட்டுள்ளது. இதே போல படுகொலைகள் நிறைய படுகொலை. மணல் அளவுக்கு அதிகமா ஏன்டா எடுக்கிற, நீ வாங்கின அளவை விட எதுக்காக மணல் அளவை தடுத்த ஒரு விஏஓவ அவர் ஆபீஸ்லயே போய் ஒரு கும்பல் வெட்டி கொண்டு செங்கோட்டையில நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞரா அது பணிபுரியக்கூடிய முத்துக்குமார் சாமி தவிர அவர் ஆபீஸ்ல போய் வெட்டி கொள்றாங்க. காட்டு பகுதியில் தனியா வசிக்கக்கூடிய தாத்தா பாட்டு இருப்பாங்கல்ல அந்த வயதான தம்பதியரை பணத்துக்காகவும் நகைக்காகவும் வெட்டி கொண்டு பணமும் நகையை தூக்கி போறாங்க. தினந்தோறும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு படுகொலை நடந்துகிட்டே தான் இருக்கு. அதே போல பொதுமக்கள் தான் பணத்துக்காகவும் அந்த நகைக்காகவும் வெட்டுறாங்கன்னு பார்த்தா போலீஸ்காரங்களும் வெட்டுறாங்க. ஒரு பொய் கேஸின் பேர்ல மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார எப்படி கொண்டாங்கன்றத உண்மையில அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதே போல கிட்டத்தட்ட இது வரைக்கும் 25க்கு மேல லாக்அப் டெத் போலீஸ் விசாரணையில பல பேர்த்த வந்து போலீஸ்காரங்களே அடிச்சு போட்டுருக்கிறாங்க. ஆனா அந்த சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிற போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமையும் இங்க இல்லாம இல்லை. அதுவும் தான் இருக்கு. பாத்துங்க, மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ காட்டுல வேலை செய்யற ஒருத்தர் அவருடைய 2 மகன்கள் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை அந்த தகராறுல அதை விசாரணைக்கு போன சிறப்பு காவல் ஆய்வாளர் அவரும் ஒரு காவலரும் போகிறார். அதுல அந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரை அவருடைய பையன் மணிகண்டன்றவன் விசாரணைக்கு வந்தவரை கொஞ்சம் கூட போலீஸ்னு அந்த பயமே இல்லாம அவளே கொண்டாங்க வாங்க. பின்னாடி அந்த விசாரணையின் போது அவரை கூட்டு போய் அந்த பையன் மணிகண்டன் போலீஸ்காரங்களும் அவங்க தீர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். இப்படி போலீஸ்காரர்களுக்கு இந்த ஆட்சி எந்த பாதுகாப்பு இல்லாம செங்கோட்டையில நெட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் அங்க உள்ள புறக்காவல் நிலையத்துல பணிபுரிகிற தலைமை காவலர் முருகன்றவரை ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் நள்ளிரவுல போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே அவர் வெட்டி கொள்றாங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய படுகொலைகள் 2021 இருந்து 24 வரைக்கும் தமிழ் மாநில ஆவண குற்ற காப்பாக உள்ளது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதனுடைய அந்த பதிவேட்டின்படி 6597 படுகொலைகள் 2024 வரைக்குமே தமிழ்நாட்டில் அது அடைஞ்சிருக்கு. எப்படி சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கொலை. உண்மையிலே இதெல்லாம் வேதனைன்னு சொல்லலாம். இது நம்ம சாதனை சொல்றது சரியில்லைமா? இதற்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? என்னம எல்லாம் போதைப் பொருள் தான். நாட்டுல பாத்தீங்கன்னா கஞ்சா, கொக்கைன், அபின், ஹெராயின் நிறைய போதைப் பொருள்களுடைய உபயோகம் பயன்பாடு தமிழகத்தை இப்ப நிறைய
அது ஏன்னு தெரியல. காவல்துறை மூலியமா தடுத்து நிறுத்திருக்கலாம் முதல்வர். அதை இவரும் அதை தடுக்க மாட்டாரு. கொஞ்சம் கூட அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தையும் அதை கட்டுப்பாடத்துக்கும் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லாம மற்ற வேலையை பார்த்துக்கிறாங்க. நாள்தோறும் பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருளுடைய பழக்கத்தால வழிப்பறி, கொலை, கொள்ளை நிறைய நடந்தது. கண்டிப்பா. இதே போல இங்க கூட நம்ம இந்த அதாவது போதைப் பொருள் அது மட்டும் போதை இருக்காது. சாராயம் வடிக்கிறது கூட போதை. கள்ளச்சாராயம் தெரியுங்களா? அது கேள்விப்பட்டிருப்பீங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 68 பேர் செத்தாங்க. இப்படி இந்த சாராயம், அதே போல இந்த மது பழக்கம், கஞ்சா, கொக்கைனு இதனுடைய பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. 2021 இருந்து 23 வரைக்குமே அரசாங்க ரெக்கார்டு படி 21,000 கிலோ கஞ்சாவை போலீஸ்காரங்க அந்த கஞ்சா விற்கிறவங்க இருந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க. அதே போல 360 கோடி மதிப்புள்ள கொக்கைன் அதை கடத்தின ஜெயினுலாதீன், சர்ப்ராஸ் நவாஸ் அப்படின்றவங்கள அதை கைது பண்ணி அதை பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. அதே போல ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு திமுக நிர்வாகி 200 கோடி போதைப் பொருள், 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அவர் கடத்திக்கிறார். அதே போல 70 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தான்னு சொல்லிட்டு சையத் இப்ராஹிம் அப்படின்னு ஒருத்தர அவங்க அது கைது பண்ணிக்கிறாங்க. இப்படி போதைப் பொருள் நிறைய போயிட்டாதான் நாட்டுல. என்னதான் மாட்டதுன்னு போகலாம். இதை எவ்வளவுதான் டெய்லி நம்ம கத்தினாலும் இதுக்காக ஏத்து போறாங்கனாலும் பண்ண முடியுங்க. அதை பயன்படுத்துறவன் பயன்படுத்தான், விற்கிற வித்துதான், வாங்குற வாங்கிட்டு தான் இருக்கான். தமிழ்நாட்டு நிலைமை அப்படி. இத அரசாங்கம் நினைச்சா இத கட்டுப்படுத்த முடியாதா? கண்டிப்பா நினைச்சா செய்யலாம். ஆனா மக்கள் நலன்ல அக்கறை உள்ள அரசாங்கம் தான் கண்டிப்பா செய்யும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பணத்திலேயே குறியாகிறாங்க. எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கலாம், எந்த வகையெல்லாம் போய் நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய முதல் இலக்கா இருக்கக்கூடிய உண்மையிலேயே மக்கள் நலன்ல மக்கள் நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற எண்ணம் துளி கூட இல்லை. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், பார்த்துருப்பீங்க நீங்களே, மதுரை மாநகராட்சியில கிட்டத்தட்ட 200 கோடி ஊழல். இப்ப நம்ம KN நேரு அமைச்சர் நகராட்சி துறையில கிட்டத்தட்ட 2000 கோடி மேல ஊழல். கால்நடை பராமரிப்பு துறையில இந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு காடு உதவி மருத்துவர்களுக்கும் பணி நியமனம் பண்ணதுல, பணி இடமாற்றம் பண்ணதுல குறைந்தபட்சம் 20-25 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தரையும் வாங்கிட்டு அதுல கிட்டத்தட்ட பல கோடி ரூபா ஊழல். இப்போ கூட பார்த்துருப்பீங்களா, ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஹைகோர்ட்ல எடுத்து இதை பத்தி புட்டுப்படி சொல்லியிருப்பாங்க. நகராட்சி நிர்வாகத்துறையில ஒரு பதவிக்கு 25 லட்சம் ரூபா 35 லட்சம் ரூபா வரைக்கும் பணத்தை பெற்றுக்கிட்டு அதுக்குள்ள போய் போட்டுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஊழல் ஊழல் எதை தொடுங்க. கனிம வளத்துறையில மணல், மண்ணு, கல்லு எல்லாம் உரிமம் பெற்றதுக்கு மேல அளவுக்கு அதிகமா வெட்டி எடுத்து அதுல ஊழல். அப்புறம் டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுல ஊழல், போக்குவரத்து துறையில ஊழல், இலவச வேட்டி சேலை ஊழல், பொங்கல் தொகுப்பு வாங்கினதுல ஊழல். இப்படி எல்லாத்துக்கும் ஊழல். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த எதெல்லாம் ஊழல் பண்ணி எப்படி எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம். ஏன் இப்ப எடுத்துக்கலாம் புது ஊழலா, புதிய பஸ் நிலையம், புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த இடத்த கட்ட போறோம்ன்றத 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்சியாளர்களை தீர்மானித்து அந்த இடம் எங்க வரப்போதோ அதை சுத்தி உள்ள விளைநிலங்களை மிக குறைந்த விலைக்கு வாங்கி எல்லா நிலத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் அரசு மூலியமா இந்த இடத்த புதிய பஸ் நிலையம் வருது, இந்த இடத்த மாவட்ட ஆட்சியாளர் வருதுன்றத அறிவிப்பு வெளியிட்டு அதை கட்டி முடித்து அதை சுத்தி உள்ள அனைத்து நிலங்களையும் மிக குறைந்த விலைக்கு வாங்கின அவங்களுடைய இடத்த பல மடங்கு அதை விலை உயர்த்தி விட்டு பல கோடி ரூபாய் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி புதிய பஸ் நிலையம் கிட்டத்தட்ட அதை பாத்தீங்கன்னா 100 ஏக்கருக்கு மேல அதை சுத்தி வாங்கிருக்காங்க. வாங்கினது எல்லாமே 1 ஏக்கர் 70 லட்சம் ரூபாயில இருந்து அதிகபட்சம் 1 கோடி தான். அதுக்கு மேல 1 ஏக்கரோட வாங்கல. ஏன்னா நான் இங்க இருக்கிறதா எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இன்னைக்கு 1 சென்ட் 25 இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் குறைந்தபட்சம் 2000-2500 கோடி. அந்த சாலைகள்,
இன்னும் உள்ள மற்ற அந்த இடத்தேவைகளுக்கு போக பார்த்தாது குறைந்தபட்சம் 70 ஏக்கருக்கு மேல, ஒரு ஏக்கர் 25 இருந்து 30 கோடி. இதே போலதான் இவங்க நவீன ஊழல் சொல்லாங்க. நம்ம நவீன முறையில எப்படி எப்படி ஊழல் பண்ண முடியுமோ அவ்வளவு ஊழல் பண்றாங்க. முடிஞ்ச அளவு எவ்வளவுதான் மக்கள் பணத்தை கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளை போறாங்க. இதை போய் நான் என்னத்த போய் சாதனை சொல்றேன். மத்திய அரசு மாநில அரசு கேட்ட தொகையை தரல. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? மக்களுக்காக நலத்திட்டங்கள் எதுவும் செய்ய முடியல அப்படின்ட்டு நம்ம முதல்வரே சொல்றாரு. இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் சார்? ஒரு ஊதாரித்தனமா வீணான திட்டங்களுக்கு நிறைய சொல்லப்படுறது. ஒரு ஒண்ணு எடுத்துங்களேன், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துல சேர்த்த 68 பேர்த்துக்கு ஆளுக்கு 10 லட்ச ரூபா இவர் வீட்டு பணத்தை கொடுக்கும்போது தீர்வு கொடுக்குறாரு. இவரு பணத்தையோ இவங்க அப்பா பணத்தையோ இவர் தரட்டும், யாரும் இவரை ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பணம், நம்ம பணம், அரசு பணம், வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பணம். இந்த பணத்தை 68 பேர்த்துக்கு தலா 10 லட்ச ரூபா யாரும் எந்த கேள்வி முறை இல்லாம தலா இஷ்டத்துக்கு வெட்டியா அப்படி தூக்கி கொடுக்குறாரு. இதே போல காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் இப்ப நீங்க உள்ள பாத்துருப்பீங்க. இலவசங்கள் என்பது அத்தியாவசியம் தான், எது தேவையோ அதான் செய்யணும். மதியம் பள்ளி கொஞ்சம் தூரத்துல இருக்கும், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர முடியாது. அதனால அந்த மதிய உணவு திட்டம் அத்தியாவசியமான ஒண்ணு. அதை யாரும் எந்த குறையும் சொல்லல. காலையில ஒவ்வொரு வீட்லயும் குடும்ப உறுப்பினர்கள் அவசியம் சாப்பிட்டாங்க. வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி அல்லது வேலைக்கு போக எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க சமைச்சு ஆகும். அவங்களுக்கு சமைக்கும் போது பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு 1-2 பசங்களுக்கு கூட சேர்த்து சமைக்கிறதுல பெருசா ஒரு பொருள் செலவும் பெரிய சிரமமும் இல்லை. இது தேவையில்லாத ஒரு வெட்டி திட்டம். புரிஞ்சுங்களா? இதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பள்ளிகளும் இது தேவையாது. கேட்டா இப்படி நீ வெட்டி செலவு போடுவ, எனக்கு பணம் பத்தல இருப்ப. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வீணான செலவு. இப்ப நீங்க உள்ள பாத்துருப்பீங்க, மகளிர் உரிமை தொகை, மகளிர் 5000 இப்ப கூட கொடுத்தாங்க. ஆமா ஆமா. மே மாசத்துக்கும் இவருக்கு சம்பந்தம் இல்லை. அது அடுத்த ஆட்சி பொறுப்பேற்றது அவங்க பார்க்க வேண்டியது. மே மாசத்துக்கு சேர்த்து 2000 சொல்லி ஓட்டு வாங்குறதுக்காக நம்மளுடைய பணத்தை, தமிழக அரசு பணத்தை, மக்கள் பணத்தை தலா 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் தராது. இதே போல தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய். இப்படி இவர் நிறைய உண்மையிலே வளர்ச்சி திட்டங்களுக்கு போக வேண்டிய அந்த பணத்தை வீணான திட்டங்களுக்கு நாடு நாசமா போறது என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செய்வார் தலைவர். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு எங்களை அவங்க உண்மையிலே நீ உருப்படியா நீ செலவு பண்ணு, அவங்க தராம இருந்த அதுக்கு திட்டு. நாங்களே எல்லாமே சேர்த்து பார்த்து எடுத்துக்கிறோம். சரி, நீ பண்றது எல்லாமே ஒன்னாவது, அதாவது உருப்படியே பக்கத்து, அதாவது ஒரு தனி மனித குடும்ப சமூக பொருளாதார வலைத்திட்டங்களுக்கு ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. வரல விட பார்க்கலாம். இதெல்லாம் வேதனையா கேட்டா பணம் இல்லைன்னு சொல்லி நம்ம தலையில அது மூலமா இருக்கும். என்னென்ன பண்ணுவாரு, மின் கட்டணத்தை ஏற்றுவார். அது கரண்ட் பில்லை ஏற்றிட்டாரு. பத்திரப்பதிவு கட்டணம் பல மடங்கு ஏறி போச்சு. தொலைதூர போக்குவரத்து கட்டணம் இங்க டவுன் பஸ்ல தான் நம்ம பெண்களுக்கு ஃப்ரீ. இதே நீங்க மதுரை போனோம், சென்னை போனோம், நீ கோயம்புத்தூர் போனோம்னா அதெல்லாம் பிள்ளைகிட்ட ஏற்றுட்டாரு. இதே போல ஒவ்வொரு துறையிலுமே மாநில அரசினுடைய வரம்பு உட்பட்டு எதெல்லாம் இவரால் ஏற்ற முடியுமோ அந்த டாஸ்மாக்ல அந்த மதுபானங்களுடைய விளைவு வைக்கிறார். இவருடைய சக்தி உட்பட்டு எவ்வளவு பணத்தை மக்கள்கிட்ட எப்படி பிடுங்க முடியுமோ அனைத்து துறையிலையும் அனைத்து பொருளுடைய விலைவாசி ஏற்றி முடிஞ்ச அளவுக்கு பிடுங்கினார். இந்த ஆண்ட மாசம் 1000-2000 அந்த பெண்கள் அவங்களுடைய பையனோ பொண்ணு காலேஜ் படிச்சா அவங்களுடைய பணத்தை சேர்த்து சொல்றாங்க. உங்களுக்கு அந்த உரிமை தொகை, மாணவர்களுக்கு பணம் 1000-2000 வயது இப்படி கொடுத்துட்டு இந்தாண்ட மறைமுகமா உங்ககிட்ட இருந்து ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய்க்கு மேல மறைமுகமா அப்படி கொடுக்குறது. இது எங்க போய் சொல்றது பார்க்கலாம். கேட்டா பணம் இல்லை வெட்டி செலவு பண்றதுக்கு உனக்கு எதுக்கு பணம்? உனக்கு உன்னையா உண்மையிலே மக்களுக்கு தேவை நலத்திட்டங்களை நீங்க செலவு பண்ணுங்க.
அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லுங்க. அது எல்லா மக்களும் நாங்களும் எல்லாம் சேர்த்து போராடுறோம், தப்பே இல்லை. இந்த மாதிரி போயிட்டு சமீப காலமாக அரசு ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் போராடிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு தான் சார்? எல்லாமே இவரு சரியா இருந்தா யாரும் போராட மாட்டாங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றணும். 2021 தேர்தல் வாக்குறுதியில இவர் என்ன சொன்னாரு? அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுப்பேன், 10 வருடம் பணி முடிந்த அரசு ஊழியர்களை பணி நிரந்தரம் பண்ணுவேன், தொகுப்பூதியத்துல வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களை காலமுறை ஊதியம் கொடுத்து அவங்கள பணி நிரந்தரம் பண்ணுவேன், அது போல பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணுவேன். இவருதான் அள்ளி விட்டார். எனக்கு ஓட்டு போட்டா இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்வேன். இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ் ஒருத்தர், அவருடைய பேர் என்னமோ இருக்கான், ஒரு கடை வச்சுக்கிறார். 5,000 பேர் அவர் கடையில வேலை செய்யறார். கடை லாபகரமா நல்லா போயிருக்கு. இன்னும் ஒருத்தவன் அவனுக்கு ஆவாதவன், அவன் எதிரி. அவன் என்ன பண்றான், அவனுக்கு பக்கத்திலே அடுத்த மாசத்துல நாம ஒரு கடை வைப்போம், அந்த கடை இப்படி அழிக்கணும். அது பற்றி அவரு செய்யற அதே பிசினஸ அவன் செய்யலாம் நினைச்சு அந்த கடையில சிறந்த முறையில் வேலை செஞ்சுட்டு இருந்த அத்தனை அவன் என்ன பண்ணாரு, ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு 1000 கொடுத்தாரு. ஒரு 5 பேர் துறை வேலை செஞ்சாங்கன்னா 5 பேர்த்துக்கும் ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அதே போல 5 பேர் சம்பளம் கொடுத்து வேலை செஞ்சாங்க. தொழில் நல்லா போயிட்டு இருக்கு, ஃபுல்லா வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப இவங்க சம்பளம் கொடுத்தது போக அவன் லாபம் எடுக்கிறார். அவரை அழிக்கணுமேன்றதுக்காக இவன் என்ன பண்றான், அந்த 5 ஊழியர்களையும் தனியா கூப்பிட்டு அவர் எவ்வளவு கொடுக்குற, உனக்கு மாசம் 1000 ரூபாயா, நான் உனக்கு 1500 ரூபாய் கொடுக்குறேன், நீ இங்க வாழ்றான். அந்த 5 பேருமே 1500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த இடம் வந்துடுறான். அவரு பாக்குறாரு, அவருக்கு சரியான ஆள் கிடைக்காதால அவர் கடைக்கு மூடிடுறாரு. இந்தாண்ட வந்து அதே 5 பேரும் வேலை செய்யறான். ஒரு மாசம் 2 மாசம் பாக்குறான். இவர் 1500 ரூபாய் சொல்ற மாதிரி கொடுக்கல, அதே 1000 கொடுக்குறாரு. இவன் கேட்கறான், சார் இவ்வளவு 1500 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னீங்களே, இப்ப வேலையை விட்டு வந்தோமே, இருப்பா இப்பதான் நாங்க கடையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், இன்னொரு 4 வருஷம் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்ற. 5வது வருஷமும் முடிய போற கண்டிஷன்ல அவன் கேட்கறான். அப்பவும் தரமாட்டேங்குது. அப்ப என்ன பண்றான், அவனால பொறுத்து பார்த்தான். உன் பேச்சு நம்பிதானே நான் இந்த கடைக்கு வந்தோம், உங்களால அவர் அழிச்சோம், நாங்களும் உங்க பேச்சு உண்மை நம்பி வந்தோம், ஆனா நீங்க சொன்ன பேச்சு கொடுக்கல அப்படின்னு. அதே போலதான் முந்தி அதிமுக ஆட்சி அழிக்கின்றதுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து ஒவ்வொரு அரசு இதை செய்வோம் அதை செய்வோம் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணேன், ஆனா இன்ன வரைக்கும் செய்யல. அப்ப போல நான் என்ன பண்ணுவேன், உண்மையிலே அவனுக்கு எதெல்லாம் நீ செய்வேன்னு சொன்னியோ எதையுமே செய்ய, எல்லாம் பொய் வாக்குறுதி. இதனாலதான் ஒவ்வொரு துறையிலும் ஃபர்ஸ்ட் வருவாய்த்துறையில எல்லாம் பண்ணாங்க, அதுக்கடுத்து கிராம உதவியாளர்கள் கீழ்மட்டம் அவங்க பாலாம் பட்டு கிடையாது. அதே போல இடைநிலை ஆசிரியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசம்பர் 26 ஜனவரி 31 வரைக்கும் கிட்டத்தட்ட 36 நாள். உண்மையிலே வேதனை. பொங்கலை கூட வீட்டுல போய் நிம்மதியா கொண்டாட முடியாம அங்கே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த வகையான தீர்வு சொல்லல. அவங்களுக்கு பேருக்கு கண் துடைப்புக்காக உங்களுக்கு பின்னாடி பயிற்சி இருக்கும்போது மார்க்கம் சேர்த்து போடுறாங்க. இதெல்லாம் ஏமாற்று வேலை, புரிஞ்சுட்டீங்களா? இப்படி எப்படியாவது அரசு ஊழியர்கள் அன்னைக்கு அவங்கள போராடாம வீட்டுக்கு அனுப்பினா போதும். இப்படியே ஏமாத்து. இப்படி ஒவ்வொரு இதும் என்ன சொல்றது, இப்படி அனைத்து துறையினுடைய அலுவலர்களும் போராட அளவுக்கு இவர் சொன்னதுதான் பொய் வாக்குறுதி. எங்க காண பராமரிப்புத்துறையில மட்டுமே கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேல பணிபுரிந்த 243 காண மருத்துவர்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. நீ என்ன சொல்ற, நீ 10 வருடம் பணி முடிந்த அரசு ஊழியர்களை பணி பண்ண சொல்லுங்க, ஆனா இப்ப சொன்னாரே ஒழிய பணி நிரந்தரம் பண்ணல. இப்படி சொல்றதெல்லாம் பொய், எதுவுமே செய்யல. ஆனா தேர்தல் வாக்குறுதி முழுமையா முடிச்சுட்டேன், முழுமையா செஞ்சுட்டேன். எதுக்கு ஏமாத்துற? ஒரு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒரு கட்டடத்துக்கு அடிப்படையே என்ன? தூண்கள் தான். பில்லர் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல அரசாங்கம் சிறப்பா இருக்கணும்னா அரசு ஊழியர்கள் கரெக்டா இருக்கும். ஆனா அந்த அரசு ஊழியர்களை ஒன்னால எவ்வளவு ஏமாத்த முடியுமோ அவளை ஏமாத்த. அப்ப எங்க இருந்து அரசு வந்து போன சிறப்பா நடக்கும்? நீங்க உங்க கட்சிக்காரங்க மட்டும் பல கூட சம்பாதிச்சு போதுமா? மீதி யாரும் சம்பாதிக்க கூடாது. மீதி யாருக்கும் வந்து நல்லா வாழவே கூடாது. கட்சிக்காரங்க மட்டும் நல்லா வாழணும், பல கூட சம்பாதிக்கணும்.
பொதுமக்களோட நிலைமை என்னதான் ஆகுது? உண்மையிலமா இப்படியே போயிட்டு இருக்கா. இலவசன்ற பேர்ல மாசம் 1000 ரூபாய் 2000 கொடுத்து கொடுத்து ஓட்டுவா பாத்துக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு நீங்களே உங்களுடைய நினைச்சு பாருங்க. உங்களுக்கும் ஒரு பையன் இருக்கிறாங்க. அந்த பையனை நீங்க சின்ன வயசுல இருந்து அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க அவனுக்கு 3 வேளை சாப்பாடு, நல்லா ஒரு ஏசி ரூம்ல, அவனை ஹால்லையும் ஏசி, இது பெட்ரூம்லயும் ஏசி, அவனுக்கு போகக்கூடியது பைக்கோ காரோ எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. 3 வேளை சாப்பாடு சிறப்பா கொடுக்குறீங்க, நல்ல உடை கொடுக்குறீங்க. எவ்வளவு கொடுத்து படிக்காத, வேலைக்கு போவாங்க, நீ சம்பாதிக்காம, நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கஷ்டப்படாம பாத்துக்கிறேன், நீ எந்த வேலை செய்யாதடா இப்படின்னு அவனுக்கு இது பண்ணீங்களா? விட்டுறீங்களா? அவன் வாழ்க்கை வீணா போடும். அவன் படிக்கணும், கொஞ்சமாவது உழைக்கணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அவன் தனி கால் நீங்க இல்லைனாலும் அவன் சாட்சி காட்டாலும் நிக்கணும். ஆனா நம்ம ஐயா அவர் என்ன பண்ணாரு? இப்ப முதல்வர் ஐயா சின்ன வயசுல இருந்து நீ வாழ்ற வரைக்கும் நான் உனக்கு தேவையான எல்லாமே கொடுக்குறேன். ரேஷன் அரிசியில 25 கிலோ 20 கிலோ அரிசி கொடுத்துடுறேன், மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன். உன் பொண்ணு பையனை படிச்சாங்கன்னா மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்றேன். இப்ப கூட 18/2, அதாவது இப்ப 2 நாள் முன்னாடியே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தமிழக அரசு காரி துப்பிருக்கிறார். அனைத்துமே இலவசமாக மக்களுக்கு தந்து விட்டால் உழைக்கின்ற எண்ணம் அது எப்படி வரும்? உழைப்புன்றதே மக்கள் கொடுத்துட்டு இருக்க. இலவசமா மக்களுக்கு மாதம் மாதம் பணம் தராங்க, இப்படி கொடுக்கறது தப்பு இல்லாம சார்? அதாம்மா, இப்படி கொடுக்கறதாலதான் மக்கள் வீணா போறான். அவனுக்கு உழைக்கிற எண்ணமே வரல. உண்மையிலுமே இவனுக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு காரணமே சோம்பேறியா கடத்தான். அவங்களுக்கு வறுமைன்னா என்ன, பொருளாதார பற்றாக்குறை என்ன அப்படின்றது உணர்ந்தாதான் வேலை செய்யணும் என்ன அவனுக்கு வரும். ஒண்ணு இல்லை, இப்ப நான் சொன்ன உதாரணம் தான். நாம பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளை எப்படி நல்லா வரணும், படிக்கணும், வேலைக்கு போன சம்பாதிக்க நாம் நினைக்கிறோமோ அதே போலதான் ஒரு தமிழகம் அது முதல்வர்ன்றவரு தமிழக மக்கள் அனைவரும் நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அவங்க குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும். நாம இல்லைனாலும் நம்மளுக்கு அப்புறமும் பல வருடங்கள் நல்லா வாழ்வாக வாழணும், அவங்களுக்கு எந்த வகையான பரவாயில்ல அப்படியே நினைக்கணும். அதை கொடுத்துட்டு நான் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு மாசம் 1000 கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அவங்களை கெடுத்து உழைக்காமலேயே உண்மையிலேயே உருப்படியா வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே செய்யாமலேயே சோம்பேறி ஆக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் பண்றாரு. இப்படி பண்ணா இந்த நாடு வழங்குமா? இப்படியே இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறா. இப்ப சில மாசத்துக்கு முன்னாடி எப்படி அந்த இலங்கையில ஒவ்வொரு பொருளுடைய விலையும் விண்ணை தொடர அளவுக்கு உயர்ந்து அந்த விலைவாசி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போச்சோ, அதே போல நம்ம தமிழ்நாடும் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஏன் அதை விட கேவலமா சோமாலியா மாரி ஆனாலும் ஆயிடும். இதே நிலைமை அடுத்த 5 வருடங்களுக்கு நீடித்தால். அதனால தயவு செய்து நீங்களும் மதுரை போய் சொல்லுங்க, உண்மையிலே தமிழக அரசு இப்படி எல்லாம் செயல்படுத்து மக்களுக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக, அனைத்து தரப்பு மக்களும் நல்லா வாழணும், உண்மையிலேயே எந்த நோய் இல்லாம உழைச்சி நீண்ட கால நெடிய வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏற்ப பல திட்டங்கள் அரசு மூலியமா செயல்படுத்தணும். அப்படி நல்லது ஒரு அரசு அப்படின்னம்னா இந்த 2026 நடக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் உண்மையிலே அப்படி ஒரு அரசை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க வாக்களிக்கணும்னு உங்களையும் உங்க மூலியமா இதை பார்த்துருக்கிற எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.